ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய், சிவப்பு பூசணிக்காவை வச்சு ஒரு ரெசிபி தாங்க. இது ரொம்பவே ஈஸியான பூசணிக்காய் மசால் ரெசிபி. இதை எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சட்லா சமையல் அண்ட் ஷாப்பிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூசணிக்காய் மசால் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. அதுக்காக கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது. ஸோ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் தேவையான அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிட்டேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கிட்டேன். இது கூடவே ஒத்த வரமிளகாயை மட்டும் 2 கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு வதக்கி விட்டுறலாம். இது ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக ஒரு பிஞ்ச் தூள உப்பை இதில் சேர்த்திடுறேன். ஸோ சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக மட்டும்தான். இப்போ சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பூசணிக்காயை நறுக்கிட்டு அதை ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை இப்போ தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்திட்டேன். சேர்த்திட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இது நல்லா ஈஸியாக வெந்து வர்றதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நான் சால்ட்டு சேர்த்திடுறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ஸோ பூசணிக்காய் சீக்கிரம் வெந்து வந்துடும், அதுக்காகத்தான். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ரெசிபி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த சிவப்பு பூசணிக்காய் வெயிட் லாஸில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வெயிட் லாஸுக்காக இந்த ஜூஸாவோ இல்லை பொரியலாவோ இல்லை கூட்டாவோ சிவப்பு பூசணிக்காய் சேர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். பட் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா தேவையான மசாலா தூள்கள் எல்லாமே போட்டுடலாம். இது பம்கின் ஸ்டிர் ஃப்ரை தான், அதாவது பூசணிக்காய் மசாலா ரெசிபி தான். அதுக்காக இதுக்கு தேவையானது இப்போ போட்டுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு வரமிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால நான் அளவாக போட்டிருக்கேங்க. அடுத்து சோம்பு தூள் போட்டிருக்கேன் ஒரு 1/4 ஸ்பூனு. அடுத்து நம்ம மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போவே நம்ம மசாலா சேர்த்திட்டோம்னா இது பாதி தான் குக் ஆகிருக்கு. திருப்பி முழுசாக குக் ஆகிறதுக்குள்ளே இந்த பச்சை வாசனை போயிடும், மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். இது நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். அதுக்காகத்தான் இப்போவே மசாலா தூள் எல்லாமே சேர்த்திட்டோங்க. சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு திருப்பியும் நம்ம இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக இது 3/4 வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1 மினிட் மட்டும் குக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பூசணிக்காய் மசாலா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் 1 மினிட் இந்த மாதிரி வதக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடியை போட்டு. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி தழை தூவி கிளறி எடுத்துட்டோம்னா நம்மளோட சுவையான பூசணிக்காய் மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Mechitla. Thank you. Bye.